போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில். பணத்தை பற்றி பேசினதும் வாங்கினதும் கேட்டதும் அவர் கூட இருந்த மிஸ்டர் முத்துக்குமார் தான் வாங்கினார். முத்துக்குமார் தான் பணத்தை பற்றி பேசினார். அவர் சொன்னார், மூசாலா பண்ண அவர் கை காசு போட்டு செலவழிக்கிறாரு. இதுவரை 15 தடவை டெல்லிக்கு போயிட்டாரு, 45 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காரு. ஐசிஐசிஐக்காக அவர் செலவழிக்க முடியுமா? இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னார், என்னைய சேஃப்டிகிட்ட பணம் வாங்கி தர சொன்னார். ஐசிஐசிஐ எம்ப்ளாய்க்கு நான் எதுக்கு பணம் வாங்கி கொடுக்கலாம்? இதெல்லாம் மிஸ்டர் முத்துக்குமார் பேசினாரு. அதனால் உங்களுக்கு இனாமா பண்ண முடியாது, நீங்கள் பணம் கொடுங்கன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. முத்துக்குமார் நான் பேர் சொல்ல விரும்பல, புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சில பேர் முத்துக்குமார் வாங்கி தரேன்னு சொன்னாராம். முத்துக்குமார்கிட்ட மேனேஜ்மெண்ட் தரேன்னு சொன்னாங்களாம். ஆனால் அதை கமிட்டி பயன்படுத்திக்கிறேன். அவ்வளவும் பொய்ங்க, கரைஞ்செடுத்த பொய். ஸோ அது மாதிரிலாம் சொல்லலை. நம்மள்கிட்ட ஒரு ஐபாஷாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மீட்டிங் படி நான் மேனேஜ்மெண்ட்டில் மிஸ்டர் கினான் போய் பார்த்தேன். அவர் உங்களோட டிமாண்ட் என்னன்னு கேட்டார், கொடுத்தோம். அதுக்கு அடுத்து 15 நாளில் கூப்பிட்டு தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மீட்டிங் ஒரு ஐவாஷ் மீட்டிங் தான். அதுக்கப்புறம் இவங்களே கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க. ஒரு 800 பேர் அதுக்கு வித்தவுட் அரியர்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஓகேன்னு கன்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் சாதிச்சிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க போய் நிர்வாகத்தை பார்த்தாங்க. நிர்வாகத்தில் மிஸ்டர் ஜினான் போய் பார்த்தாங்க. அவங்க 6 பேரோ 7 பேரோ போயிருக்கிறாங்க. ஜினான் உட்கார்றதுக்கு கூட சீட்டு கொடுக்குறாங்க. அதில் போனவங்க 2 பேரை தான் உட்கார சொல்லியிருக்காரு. அந்த 2 பேரையும் உட்கார சொன்னதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் ஏடிஎம் ரிட்டையர்ட் ஆனவங்க. அதனால் அவங்க 2 பேரையும் உட்கார சொல்லியிருக்காரு. பாக்கி எல்லாரையும் வெளியில் நிற்க சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி 2 பேர் போய் பார்த்துருக்குறாங்க. அதுக்கும் அவங்கள்ட்டே அவர் தான் பேசியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வாங்கிடும்னு சொன்னாங்க. இப்போ சத்தத்தை